ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் காலை வணக்கம். நிறைய பேர் வந்து அக்கா காலை ரொட்டீன் போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. மணிகண்டனுக்கு வந்து காலேஜ் வந்து திங்கக்கிழமை தாங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக போகும். 7:30 மணிக்குள்ளே அப்படிங்கிறது அது ஒரு டாஸ்க்காகவே பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போ அவனுக்கு லீவு திங்கக்கிழமை மட்டும்தான் அப்படிங்கிறதுனால அப்படியே பொறுமையாக சொங்கி மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். உங்கள் ஆசையை ஏன் விடுவானே அப்படின்ட்டு. ஆனால் இது எத்தனை மணியாக இருந்தாலுமே அது 5 மணிக்கு எழுந்தாலும் சரி, 4 மணிக்கு எழுந்தாலும் சரி, அந்த 8 மணிக்குள்ளே எப்படியா இருந்தாலும் பரபரப்பாக தான் போகும். இப்போ காலையிலே வாசக்குட்டி கோலம் விட்டுட்டேன். இன்னும் கிச்சனுக்குள்ளே போல் ஒலையை மட்டும் வச்சுருக்கேன் சாப்பாட்டுக்கு. இன்னும் வேறு வேலைலாம் எதுவுமே செய்யலை. வாங்க இதுக்கப்புறம் வந்து எப்படி லஞ்ச் பேக் பண்ணுறேன், என்னென்ன சமையல்னும் கண்டுபிடிக்கல. நேற்று திங்கக்கிழமை சந்தையிலேருந்து காய்கறி கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அதை போட்டு அப்படியே டக்கடி புண்ணி செஞ்சிடும். காலையிலே பார்க்க மூஞ்சி கொஞ்சம் உப்பி பண்ண போன மாதிரி தான் இருக்கும். வாங்க போவோம். வேலை வந்து பரபரப்பாக ஸ்டார்ட் ஆகிட்டு, இந்த பக்கம் வந்து சாப்பாடு வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. டைம் ஆகிட்டு, மணி 7 ஆக போகுது. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலான்னு பார்த்தா, காய்கறி கொஞ்சம் நிறையா இருக்குது. இருந்தாலும் வந்து இன்றைக்கி குருமா குழம்பு வைக்கும் அப்படின்ட்டு அந்த நூல்கோல் இருக்குல்ல, உருண்டையாக இருக்குமே, அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து இந்த சவுச்சவு, முள்ளங்கி அந்த மாதிரி நீர்க்காய் தான், அது நல்லாயிருக்கும் அதுக்கு. அதனால் அது கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் வந்து பீன்ஸு, அப்புறம் வெங்காயம் மட்டும் அதிகமாக இருக்குது, அப்போ தான் தடிப்பாக வரும். இந்த பக்கம் கொஞ்சம் கேரட்டு, தக்காளி கிடக்கு. உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு இருக்கேன். அப்படியே போட்டு குருமா குழம்பு வச்சிட வேண்டியதான். ஸ்நாக்ஸுக்கு போடல பாருங்கள். ஸ்நாக்ஸுக்கு வந்து நைட்டே கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை ரெண்டும் இருந்துச்சா, அதை அப்படியே ஊற வச்சிட்டேன். போட்டு ஸ்நாக்ஸுக்கு அவிக்க போட்டுரும். ஃபஸ்ட்டே போடணுன்னு நினச்சா மறந்துட்டேன். உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வீடியோ வந்து ஆர்வமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா வந்து எனக்கெலாம் வந்து அதுக்கு முன்னெல்லாம் என்ன லஞ்சை பேக் பண்ணுறதுனே தெரியாது. என்னடா டெய்லியும் புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் இப்படியே தான் போயிட்டுருக்கு. தயிர் சாதம் நம்ம வீட்டில் செஞ்சே 1 மாதம் ஆயிடுச்சு. இந்த பனி தாண்டிடுச்சு. மழை நாள்னு ஆரம்பித்ததுலேருந்தே கிடையாது. அதனால் ஏதாவது கொஞ்சம் பசங்க சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக அப்படியே செய்கிறது. இது வந்து நடு அடுப்பில் தான் போடணும். சரி சாமி, போதுமா? போதும். அது வேற கொஞ்சம் தான் தண்ணி விட்ருக்கேன். 5 விசில் போதுமா? ஏன் 3 விசில் போதுமா? நான் வந்து கடலையிலலாம் உப்பு போட்டால் யாரும் இல்லை அப்படின்னா இந்த கடலையை நல்லா அப்படி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிப்பேன். என்னது இது? முடிச்சிட்டியா குட்டிமா? ஏன் சோகமாக இருக்குடி சாமி? தூக்கம் வருதா? முன்னாடியே எஞ்சி வந்து நின்னா தூக்கம் தான் வரும். சரி போ, உட்காருப்போ. இது வந்து நான் உப்பு எனக்கு யாரும் இல்லை டேஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படி இல்லைன்னா உப்பு போட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு லைட்டு அப்படியே உப்பு லைட்டாக அப்படியே கரிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ரைட்டு கரெக்டாக போட்டுன்னு. ஏன்னா அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் வெந்ததுக்கப்புறம். இப்போ கரெக்டாக இருக்குது. சாப்பாடு வந்து பொங்கல் வருது. சிம்மில் வச்சுட்டு சாதத்தை முன்னாடியே போட்டிருக்கலாம். நான் எழுந்தது வந்து மணி 6:10, 6:15 இப்போல்லாம் 6:30 வரைக்குமே கொஞ்சம் அப்படியே மங்குன மாதிரி தான் இருக்குது பொழுது. அதை பார்த்தே தூக்கமும் கலைய மாட்டேங்குது. ஏன்னா நாங்கள் கடிகாரம் ஃபுல்லாகவுமே வந்து டைமிங் கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்கோம். அதான் இதுக்கு விசில் போட்டுக்கிறேன். இந்த பக்கம் இது ரெடியாக இருக்கா? நம்ம குழம்புக்கு வந்து பற்ற வச்சுப்போம். இதில் தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். போதும்ல இதில் வச்சா? போதும். நான் எப்போதும் சொல்கிறது தான், நம்ம வந்து என்ன தான் டக்குனு புக்குடின்னு ஆனாலும் அந்த இடத்தையும் டக்குன்னு க்ளீன் பண்ணால் தான் நம்மளுக்கு அடுத்தது வேலை இருக்காது. அதனால் இதெல்லாம் அரியும் போதே அடுத்தது அரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிடணும். இந்த காய் தானே இல்லை, எல்லா காயும் போடலாம் குருமா குழம்புக்கு.
நேற்று பட்டை வேண்டதுமே அது எங்கே எண்ணெய் அந்த அந்த குவளையில் ஊற்றும் போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதோ பாருங்கள் கொஞ்சமாக தான் தெரியுது. அதில் ஊற்றும் போது அதிகமாக தான் தெரியும். இது வந்து கொஞ்சமாக தான். இது வந்து கரெக்டாக இருக்கும் இது ஃபுல்லாக வைக்கிறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு சாப்பாட்டை வடிச்சிடலான்னு பார்க்குறேன். நீங்கள் அந்த பட்டையை மட்டும் எடுங்களா கொஞ்சம். அதுதான் கொட்டிடுச்சு. இது பாருங்க. நான் குண்டான் தான் எங்கே வச்சேன்னு தெரியல. இருங்க, குண்டா எங்கே வச்சேன்னு தெரியலையே. சட்னி வேணாம்ல தோசைக்கு? அம்மா சுட்டுடுச்சு. இது வந்து சந்தையில் 10 ரூபா பேக்கெட்னு விற்றாங்க. பரவாயில்ல, இது 10 ரூபா, எல்லாமே 10 ரூபா அப்படின்னு விற்றாங்க. அதனால் இது வந்து நம்ம வீட்டில் பற்றாக்குறை ஆயிடுச்சு. மலைக்கு போனால் வாங்கிட்டு வந்து மொத்தமாக வச்சுப்போம். இப்போ வந்து இல்லை, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. எத்தனை விசில்? என்னென்ன வச்சுருக்கோன்னா இந்த பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம் அப்படியே போட்டுப்போம். போதுமா? இன்னும் ஒரு விசில் வைக்குமா? கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம். இந்த கரண்டியை யூஸ் பண்ணிப்போம், அப்புறமா கழுவிக்கலாம். ஆஃப் பண்ணிடுவா. 3 விசில் இருந்தீங்க, 4 விசில். இன்னொரு விசில் வைக்குமா? இப்போ தான் கேட்டுக்கோங்க. டிஃபனுக்கு வந்து மாவு எடுத்து வச்சுருக்கோம் தோசை ஊற்றுறதுக்கு. ஆப்ப மாவும் இருக்குது. ஆப்ப மாவு நம்ம ஊற்றுனோன்னா அதுக்கு தேங்காய் பால் அரைக்கணும். அதனால் வந்து தோசை தான் இன்றைக்கி. ஆஃப் பண்ணிடவா? ஆஃப் பண்ணிடவா? ரெடி. இப்போ வந்து நம்ம பீட்ரூட் மட்டும் எல்லாத்தையும் அரைஞ்சிட்டேனே, நான் அப்படியே தூக்கிட்டு வந்து வச்சுருங்க. இதை அப்படியே அள்ளிப்போம். நம்மளுக்கு இந்த ஒரு அடுப்பு ஃப்ரீயாக இருக்குது. அதனால் தோசையை ஊற்றி வச்சிரும். ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சா வர தட்டிலாம் விடல. அந்த குண்டாம்பத்தில் போல இருக்குது. நல்ல வேலை. அது உள்ளே தான் பாதி விழுந்துட்டு வடிக்கணும். என்ன பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு ஆள் சாப்பாடே போயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் வடித்து வைப்போம், வேறு குண்டான்ல. இதுக்கும் தண்ணி இதாகனா வடியட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோம். கல் காஞ்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஏதோ ஒன்று, ரெண்டும் ஒன்று தான். வெங்காயம் மட்டும் தான் நம்மளுக்கு கணக்கு. அது சில பேர் வந்து என்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த கலரில் இருக்குன்னீங்க, மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிக்கிட்டா அது வீணாக போகாது. நாங்கள் அதிகமாக அரைச்சி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே அரைக்கிறது. அதனால் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டீல் டப்பாவில் போட்டு வச்சுட்டோன்னா அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நான் கொஞ்சம் தண்ணி வைக்கணும். நல்லெண்ணெய், அது அவ்வளோதான். வெங்காயம் தக்காளிலாம் இதாகிடுச்சு. இவன் வேற வந்துக்கிட்டு இருக்கான். இரு ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கான். கிளம்பிட்டானா உட்கார மாட்டான், சுற்றி வருவான். குருமா குழம்பு, பீட்ரூட் ஆம்லேட். என்ன வேணும்? பட்டாணியாடப்பா? பட்டாணிலாம் இப்போதைக்கு இல்லை. கொண்டக்கடலை வேணுமா? அதெல்லாம் நல்ல காயெலாம் சாப்பிட்ணும். கரம் மசாலா போட்டுப்போம். தண்ணியை ஊற்றிப்போம். ஆல்ரெடி கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன், பார்த்துக்கிட்டு. தண்ணி பத்தாது. இப்போயும் மிளகாத்தூள் போட வேணாம். கொதித்து காயெலாம் வேகட்டும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி ஊற்றினா ரெடி.
இது ஏன்னா கல் வந்து இந்த ஓரத்துலலாம் சூடே ஆக மாட்டேங்குது. இந்த அடுப்பு பர்னர் சரியில்லை. குழம்பு கொதிச்சிருச்சு. மிளகாத்தூளை போட்டு கொதிச்சோன்னா தேங்காய் திருவியாச்சு. அது கூடயே பெருஞ்சீரகம் கசகசா கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டால் குழம்பு திக்னஸாக இருக்கும். அப்படியே அரைச்சி ஊற்றிட வேண்டியதான். தண்ணி வேற பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிக்கல காலையிலேயே. தண்ணி ஃபுல்லாகிட்டா வெந்நீருக்கு வந்து பாட்டிலில் எல்லாத்துலேயுமே தண்ணி ஊற்றியாச்சு. உப்பே பார்க்கலையே இதில். நம்ம குழம்புக்கு உப்பு போடல இல்லையா, அதனால் இந்த அளவுக்கு உப்பு போடும். பச்சை தண்ணினா அதுக்கு முன்னாடிலாம் குடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வெந்நீர் வைக்கவும் அரை பாட்டில் அப்படியே வருது. எந்த பாட்டிலாக இருந்தாலும் நீங்கள் குடித்தாலும் குடிக்கலனாலும் வெந்நீர் தானே இப்போ ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இது வந்து குடிக்க வச்சுக்கலாம். ரெடி. ஏன்னா அந்த நேரத்துக்கு ஸ்கூலில் கிளம்பும் போது வெந்நீர் இதெல்லாம் பேக் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். அடுப்பை பாருங்களா, நம்ம மினுக்கட்டாம்பூச்சி மாதிரி எரியுது. நானும் அந்த பின் இருக்கும்ல அதை வச்சு சரி பண்ண நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது இது பண்ணவே முடியல. சரி, இதுக்கு வந்து கடலைக்கு வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சிரும். கொஞ்சமாக போதும், வேணாம் போதும். இதுக்கு வந்து கசகசா பெருஞ்சீரகம் பொட்டுக்கடலை போட்டுப்போம். மோட்டர் ஆஃப் பண்ண சொல்லுங்கள், அப்புறமா பிடிச்சிக்கலாம். வேற கடலைக்கெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் போதும். கடலையை ஓப்பனே பண்ணல, அதுக்குள்ளே கடுவை போட்டுட்டேன். கருவேப்பிள்ளை கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். பூண்டுலாம் தட்டி போட்டால் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு நேரம் இல்லை. கடலையை கொஞ்சம் வந்து இந்த குழம்புல போட்டுப்போம், நல்லாயிருக்கும். வெங்காயம் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு என்னது கொத்தமல்லி. என்ன இப்படி குடலும் குந்தானியமாக கிடக்கு. அதுலேருந்து நல்ல கொத்தமல்லியாக எடுத்துப்போம். வந்துட்டான். இது அப்படியே கிள்ளி தண்ணீர் கழிப்போம். மணிகண்ட பஸ்ஸு போகுது. அவனுக்கான காலேஜ் கிடையாது. அந்த டைம் வந்ததுன்னா மணி வந்து 7:30 தாண்டிட்டுன்னு அர்த்தம். இதில் அப்படியே நம்ம தேங்காய் பேஞ்சம் அரைச்சி ஊற்றிப்போம். குழம்பு ரெடி. குட்டிமா வாங்க சாப்பிடுங்க. திறக்கவே முடியல. இதுதான் எங்கள் வீட்டு முட்டைவாளி பொக்கிசம். பீட்ரூட் வந்து ஆம்லேட்டுக்கு துருவியாச்சு. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய். இந்த ஆம்லேட் நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும். பீட்ரூட் ஆம்லேட் இதே மாதிரி கேரட்டில் செய்யலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இன்னும் லஞ்சை பேக் பண்ணல. வெங்காயத்தை வந்து அப்படியே ஒரு வதக்கி போடும், இல்லைன்னா நறுக்குன்னு இருக்கும். சும்மா அப்படியே அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிப்போம். இது வந்து ரசத்துக்கும் நல்லாயிருக்கும் இல்லைங்க, பசங்க சாப்பிடுவாங்க. பெப்பர் போட்டு சாப்பிட வேண்டியதான். அப்படியே வதக்கிப்போம். வேற அவ்வளவும் நல்லது. இது கண்டிப்பாக வந்து ஊற்றி கொடுங்க, பசங்களுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. முட்டையோடு நல்லா பீட் பண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சமாக போட்டுப்போம். போதுமா? முட்டை வந்து ஒரு 4 முட்டை 5 முட்டை போடுமா? அதான் 5 முட்டை போடுமா? என்னங்க பயமாக இருக்குது டைரெக்டாக அதில் ஊற்றுறதுக்கு.
ஏய் என்ன பண்ணுறாங்க இது? இங்கே பாருங்க, என்னமோ ரவுண்டாக இருக்குது. பெப்பர் போட்டுப்போம், பெப்பர் மேலே போட்டுப்போம். அப்போ தான் பெப்பர் லூஸ் மாதிரி செய்வேன். இதை நல்லா அடிச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு முட்டை நிறையா வரும். அது கல் காஞ்சிட்டுல அடுப்புலேயே இருக்குல்ல, இது நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே ஊற்றிக்கிட்டே லஞ்சை பேக் பண்ணிட்டா டைம் கரெக்டாக இருக்கும். பாப்பாவுக்கும் தலையை சீவி விட்டுட்டேன். இப்போ வெளி வேலைலாம் இல்லை, இந்த லஞ்ச் பேக் பண்ணுறது தான் எனக்கு வேலை. 2 கரண்டி ஆம்லேட் ரெடி. இது வந்து ஒயிட் பெப்பருங்கிறதுனால காரம் கொஞ்சம் இதாக இருக்குது, அதிகமாக இருக்குங்கிறேன். ஒன்றத்தோட காணும். இங்கே பாருங்க, பயமாக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் ரொம்ப வேக விட்டாலும் அப்படியே கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும், எடுத்தாலும் பிச்சுக்கிட்டு வர மாதிரி இருக்கும். பார்த்து பதமாக தான் எடுக்கணும் இதை. பிச்சுக்கிச்சு பார்த்தீங்களா, இப்படிதான் ஆகும். புரியல. ஆனால் இந்த டிஃபன் பாக்ஸு செம ஒர்த்து. கண்டிப்பாக லிங்க் வேணாலும் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. இது வாங்கி ஸ்கூல் ஸ்டார்டிங்கில் வாங்கினது இன்னுமே சூப்பராக இருக்குது, அப்படியே இருக்குது, ஒன்றுமே ஒரு டேமேஜும் கிடையாது. இதுக்கான அந்த குட்டி இதில் போட்டு இதுக்கான அந்த குட்டி கப்பு தருவாங்களோ அதுவுமே அப்படியே தான் இருக்குது. பசங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன வேணும், குழம்பு ஊற்றுறதுக்கு கப்பு வேணும், அதை எடுத்துகிட்டு வரணும். குழம்புல உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு கூட எனக்கு தெரில. முட்டை வந்து நாங்கள் எங்களுக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் அவங்களாம் போனதுக்கப்புறம் ஊற்றி சாப்பிடுவோம். இப்போ வந்து டைம் இல்லை. இது வந்து இந்த தோசைக்கல்லை இறக்கி குழம்பு சட்டியை தூக்கி இதில் வச்சுக்கிட்டா தான் எடுத்து வைக்க கரெக்டாக இருக்கும். காய்கறிலாம் நிறையா போட்டு வச்சதுனால பசங்க சாப்பிடுவாங்க நல்லா. இதுக்கு எங்கே மூடி ஜம்ப் ஆகுது. சரி, எடுத்து வச்சிடும். அவ்வளோதான், லன்ச் எடுத்து வச்சாச்சு. போய் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண வேண்டியதான். அடுத்தடுத்து நம்மளோட ரொட்டீனை பார்ப்போம். எங்களுக்கு வந்து இட்லி பானையை போட்டிருக்கேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டேன், ஸ்நாக்ஸை மறந்துட்டேன். அதான் ஸ்நாக்ஸ். உப்பு பார்த்துக்கிறேன். உப்பு பார்த்தே காலம் விரும்பலை. கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் ஒரு கல் கூட வெந்துச்சுங்க, அவ்வளோதான். இவ்வளோ இருக்குது சட்டியில், நாங்கள்லாம் மோந்துப்போம். அப்படியே எடுத்துகிட்டு போய் எங்கள் போய் எல்லாத்தையும் தான். பொங்கலுக்கு தான் இந்த இட்லி துணியை மாற்றுவோம். அதே அதிகமாக நம்ம வீட்டில் வந்து இட்லி தோசை இட்லின்னு இப்படியே போயிட்டுருக்கிறதுனால மாதத்துக்கு ஒரு 2-3 துணி மாற்றுவோம். ஆனால் வந்து அது அந்த கலரில் ஆகிடுது. நாங்கள் என்ன பண்ணுறது, சில நேரம் வந்து இட்லி பானையில் தண்ணியே இருக்காது, இட்லி மட்டும் புகையாக வரும். அந்த நேரம்லாம் இந்த இட்லி துணி அப்படியே ப்ரௌன் கலரில் அப்படியே மாறிடும். இல்லை சொல்கிறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று காட்டுறேன் பாருங்களேன். இந்த நேரம் வரைக்கும் இங்கே நிற்கிறோமா, ஒரு குருவி கூட வராது. அதாவது நார்த்தங்குருவின்னு சொல்லுவாங்களே, அது நாங்கள் போய் தவிட்டுக்குருவி. நாங்கள் போய் ஃப்ரீயாக அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காருவோம் பசங்களை அனுப்பி விட்டுட்டு. இதில் வந்து ஒரு 5-6 குருவி டெய்லியும் வந்து என் கிச்சனில் மிச்சம் மீதி இந்த இறச்சிருக்கேன்னா அதெல்லாம் பொறுக்கிட்டு அழகாக ஓடும். நாங்களும் கண்டுக்கிறது கிடையாது. அது ரெகுலர் ரொட்டீனாகவே ஆயிடுச்சு அதுக்கு. இப்போல்லாம் வராது. வந்துட்டு பாருங்க, டைம் ஆயிடுச்சுல. இந்த ரெடியாக உட்காந்துருக்கு பாருங்க, அங்கே பாருங்க. வாடா ராசாத்தி ஓட்டா. இது எத்தனை மாதம் ஆகுது பெயிண்ட் அடிச்சு? அப்படியே தான் இருக்குது. அது பெயிண்ட்டு இது நம்ம புடைக்கிறதுக்கு தானே, தோல்லாம் உறிஞ்சிக்கிட்டுலாம் வராது. அப்படியே இது இல்லைன்னா ஈரமாகவா இது பண்ண போகிறோம், சும்மா தானே. ரொம்ப எவ்வளோ ஒரு ரணக்கொடூரமாக கிடந்தது, உடையிற நிலைமைக்கு கிடந்துச்சு இந்த மரம். அதை வந்து இது போட்டு வெந்தயம் போட்டு மொழுகி காய வச்சு அதுக்கு மேலே இந்த பெயிண்ட் அடித்து வச்சேன். பரவாயில்ல, அப்படியே கிடக்கு. பொங்கல் இன்னும் அந்த கார்த்திகை முடிஞ்சு மார்கழி வந்துட்டுனா பொங்கல் ரெடி ஆகிடும். அதுக்கெலாம் நல்லா கிழுகி வைக்கணும். இது பெயிண்ட் அடித்தது தான், இதுக்கெல்லாம் போட்டு மொழுகணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா,
ஒரு வாரம் இல்லை 2 வாரம் இருக்கும் இந்த மிளகா மல்லி வாங்கி. அதான் 10 நாள் இருக்கும். மழை விட்டுச்சு அப்போ வாங்கினோம், அப்படியே பிடிச்சிக்கிச்சு. இன்னும் மிளகாலாம் நல்லா தான் இருக்குது. 10 நாளாக அப்படியே தான் இருந்துச்சு. நாங்களும் தூக்கி தண்ணியெலாம் படாமல் பாதுகாப்பாக வச்சுட்டோம். இது வந்து மல்லி, இதெல்லாம் தூக்கி மாடியில் போட்டுரும். இந்த நம்ம காக்காவுக்கு பிடிச்ச பொருள்லாம் கீழே காய வச்சுட்டோம். ஏன்னா கீழே தான் நம்ம இருப்போம். மேலே மிளகா மல்லியை மட்டும் காய வச்சுட்டு இதை அப்படியே வந்து நல்லா காய வச்சுட்டு வந்து தான் இன்றைக்கி நாங்கள் மிளகா மல்லியை அரைச்சிருவோம். 10 நாளாக பாதுகாத்துக்கிட்டு வரோம். வறுத்து போட்டு பழக்கம் கிடையாது. அதிக பேர் வந்து நான் வீடியோலாம் கூட பார்த்துருக்கேன் வறுத்து போடுவாங்க. அது எனக்கு அது நல்லா இருக்குமா, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. அதிகபட்சம் நம்ம சைடில் அதிகபட்சம் நான் பார்த்தது கிடையாது. வறுத்து போட்டு வீடியோவில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். நாங்கள் அந்த மாதிரி அரைக்க மாட்டோம். காய வச்சு நல்லா ஒரு 2 நாள் வரைக்கும் நல்லா சரட்டாக காயணும். மிளகா வந்து இப்படி உடைப்போம்ல, அந்த மாதிரி உடைச்சா தெறிக்கணும் அந்த விதை. அந்த அளவுக்கு காஞ்சாதான் அரைக்க கொடுப்போம். இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்குது. அந்த மாதிரி வறுத்து போட்டால் நல்லா இருக்குமா என்னன்னு சொல்லுங்கள். வேணும்னா கொஞ்சமாக ஒரு கிலோவுக்கு அந்த மாதிரி ஒரு தடவை அரைச்சி பார்க்குறேன். இது நான் எப்போதுமே எப்படின்னா, இது வந்து 4 கிலோ மல்லி, இது வந்து 2 கிலோ மிளகா. இது ரொம்ப நார்மல் மிளகா தான். கார மிளகானா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். நார்மல் மிளகா தாங்கிறதுனால 2 கிலோ. இது 4 கிலோ நாட்டு மல்லி தான். நல்லா வாசனையாக இருக்குது. பேக்கெட்டை விட இந்த மாதிரி லூஸில் வாங்குறது ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இந்த மஞ்சளை வந்து இடித்து போட்டுக்கிட்டு மிளகு, ஜீரகம் அதெல்லாம் போட்டுக்க வேண்டிதான். இந்த பொங்கலுக்கு தான் போன பொங்கல் அப்போ நினச்சேன், அடுத்த பொங்கலுக்கு நம்ம இஞ்சியும் மஞ்சளும் வீட்டிலையே விளைய வச்சு பானையில் கட்டுறோம் அப்படின்னு. ஆனால் அது இஞ்சி வச்சோம், இஞ்சி வந்து அப்படியே வீணாக போயிடுச்சு. அதான் அப்படியே இதாகிடுச்சு. இந்த கோழிவை தான் எங்கே வைக்க மாட்டேங்குது, தொட்டியில் வச்சுருந்தோம். இஞ்சி நல்லா முளைச்சி வந்துருந்துச்சு. அப்படியே அது பிடுங்கி அப்படியே வீணாக போய் காஞ்சிருச்சு. மஞ்சள் வைக்க முடியல. சில பேர் மஞ்சள் வீட்டில் வைக்கக்கூடாது, வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியல. சரி, அடுத்த வருஷம் பொங்கலுக்காகுது. அதான் அடுத்த வருஷம் பொங்கலுக்காகுது வச்சு வளர்த்து பார்ப்போம். அவ்வளோதான். இதுக்கப்புறம்லாம் போய் இதெல்லாம் காய வச்சுட்டு உட்காந்துருந்தா சரி வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா.